இந்த அழகிய சீரியல்ல பொண்டாட்டி எவ்வளவு அடிச்சாலும் அம்மா வீட்டுல போய் சொல்ல மாட்டா, நமக்கு இருக்கிற மரியாதை அப்படியே தான் இருக்க போதா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆடி ரேவதி போட்டு அடிச்சதுக்கு பாக்யராஜ் வந்து செம செருப்படி கொடுத்தாருல. தங்கச்சி வீட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. என் தங்கச்சிலே இருக்க முடியாது, உங்ககிட்ட எல்லாம் அப்படி அடி வாங்கி இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வா போல ரேவதி கூப்பிடும்போது ரேவதி தங்கி நிக்கிறாங்க. உடனே தங்கராஜ் ரேவதி உள்ள போ அப்படின்னு இப்ப அவர் சொல்றாரு, நீ உள்ள போன்னு வச்சுக்கேன், அதோட நீ தண்டனை மறந்துடுறேன், இன்னைக்கு தான் உங்ககிட்ட பேசுற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொன்னா அவங்க தங்கச்சிக்கு ஒரு மாதிரி எடுத்து உடனே கூடவே போயிடுறாங்க. அவங்க வீட்டுல போனோம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ரேவதி உள்ள வந்து பார்த்து மலை எல்லாம் வாங்க என்ன அண்ணன் தங்கச்சி ஒண்ணா வரீங்க, நீங்க வேலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு ரேவதி கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க மலை என்னடி உங்க அண்ணன் கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி கணத்துல காய் அப்படின்னு அவர் தான் அந்த ஆள் அடிச்சார் அப்படின்னு எந்த ஆளுடா அப்படின்னு உங்க மாப்பிள்ள தங்கராஜ் தான் ரேவதி போட்டு அடிச்சிருக்காருமா ஏதோ சண்டை அப்படின்னு உடனே அவங்க மாமி என்ன சொல்லவா வேணும் உடனே கத்தி அவங்க எங்க வாங்க எங்க பாருங்க ரேவதி போட்டு மாப்பிள்ள அடிச்சிருக்காரு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவர் என்ன இப்படி அடிச்சிருக்காரு என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி எதுவுமே வாயவே திறக்கல. அதுக்கப்புறமேட்டுல அவர் தங்கர பாக்யராஜ் சொல்றாரு இனிமே ரேவதி இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க அப்பா சொல்றாரு என்ன எதுன்னு கேட்காம நீ ஏன்டா கூட்டிட்டு வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு அதுக்கு நான் அடிக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உடனே அவருக்கு தங்கராஜ் கால் பண்றாரு. அவங்க யாருமே எடுக்க மாட்டேங்கிறாரு. உடனே பாக்யராஜுக்கு ஒரு ஃபோன் வருது பேங்க்ல இருந்து. அவரே எனக்கு வேலை இருக்குமா நான் முடிச்சு சாயந்தரம் வந்து ரேவதி நீ பாத்துக்கோ மலரே மதி நீயும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் அங்க வந்து கிளம்புறாரு. அதோட அவங்க 3 பேரும் உள்ள வந்து பேசிருக்காங்க மதி மலர் ரேவதி. அப்ப மதி வந்து சாரி கேட்கறாங்க. உடனே அதுக்கு ரேவதி சொல்றாங்க விடுமதி இது மட்டும் அவருக்கு காரணம் இது இல்லைன்னா இன்னொரு காரணம் ஆம்பளைங்க அடிக்கிறதுக்கு காரணமா தேவை. ஆனா அவர் என்ன ஒரு மாதிரி எனக்கு என்ன கஷ்டம்னா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்காரோ என் வீட்டு சொத்தை திட்டு உன் வீட்டுக்கு நீ உண்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டு அடிச்சாரு. அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்க கையை நீட்டுறதுல என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதிய வந்து சுரேஷ் அடிக்கும்போது நல்லா இருந்தது, அதுவே தான் பொண்ணுக்குன்னு வரும்போது அவங்களுக்கு குத்துது குடையுது. எல்லா மாமியாரும் இப்படிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் ரேவதி சொல்றாங்க அவங்க அம்மா பார்த்து விடுமா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தங்கராஜ் வராரு. தங்கராஜ் வந்துட்டு அவங்க மாமா காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. எனக்கு உண்மையா இல்லாம அவன் வந்து என் பொண்டாட்டி என் பக்கம் நிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாமா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே ஏன் அடிச்சா அப்படின்ற ரீசனை இது வரைக்கும் காட்டல. அந்த எபிசோடுமே இன்னைக்கு அப்படிதான் முடிச்சிருக்காங்க, காட்டாம தான் முடிச்சிருக்காங்க. நம்ம மதிக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. ஸோ அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி வெளியே வராங்க. பாக்யராஜ் சொல்றாரு முடியவே முடியாது அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு கோவம் உள்ள இருக்கு. ஆனா நம்ம பொண்டாட்டி வந்து கூட்டிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தை உள்ள மறைச்சிக்கின்னு அவங்க மாமா கல்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்புறம் சுரேஷ் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் அக்கா வலிச்சது தப்பல மாமா அக்காக்கு வலிக்கல அப்படின்னு சொன்னா மதி அப்ப பாக்குறாங்க உங்க அக்காக்கு நான் மட்டும் வலிக்கா அப்ப எனக்கு மட்டும் தான் இனிக்குமா அப்படின்ற மாதிரி மதி பாக்குறாங்க. சுரேஷ் மதி பாக்குறாரு. சுரேஷ் ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுது. உடனே கீழே குனிஞ்சாரு. ஸோ ஒரு வழியா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பாக்யராஜ் இதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரேவதி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் கூப்பிடுறாரு. ரேவதி என்ன டெசிஷன் எடுக்க போறாங்கன்றது தெரியல, வெயிட் பண்ணி பாப்போம். ரேவதி என்ன முடிவு எடுப்பாங்க, தங்கராஜோட போயிடுவாங்களா இல்ல பாக்யராஜ் பேச்சு கேட்டு அவங்க அம்மா வீட்டிலே இருப்பாங்களா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா வந்து ரேவதி வந்து அவங்க மண்ணு கூட தான் இருப்பதா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லிட்டு போங்க. ஸோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்ற இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.